ஒரு படத்தில் உண்மையாக கடைசியில் மிஞ்சுறது அந்த படம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான். எனக்கு அவதாரம் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த எடுத்து முடித்த வரைக்கும் இருந்த நிகழ்வுகளை நினச்சி 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 பார்த்தா அது பல ஆயிரம் கோடிகளுக்கு இணையானது. எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுலாம் நான் நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. ஆக இந்த படம் உருவாகிறதுக்கு இன்னைக்கு அந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆக ஒரு நல்ல படம் வெற்றியோ தோல்வியோ அது என்றைக்குமே நல்ல படம் தான். இன்னைக்கு இந்த படம் உருவாக்க காரணமாக இருந்த ஒவ்வொருவரும் பேசும்பொழுது அந்த படத்தை ரொம்ப அனுபவித்து பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையில் சொல்ல போனால் பெரும் பட்ஜெட்டில் எடுக்கின்ற படங்களில் அந்த இது கிடைக்கிறதில்ல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது, பட்ஜெட்டு அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஒரு கவலையும் இல்லை. எல்லாரும் என்ன என்ன உண்மையான ஒரு உணர்வுகளோடு பேசுகிறாங்க. அதுதான். அதுவும் எல்லா படங்களையும் கொண்டு வரலாம். அந்த இறுக்கத்தை தளர்க்கிறது தான், அந்த தளர வைக்கிறது தான் நம்ம தேடுற ஒரு விஷயம். இந்த படத்தின் முதல்ல ஈராஸ்க்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய அந்த வெள்ளோட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா மிக பெரும் நட்சத்திரங்கள், பவன் கல்யாண் வராரு, சல்மான் கான் வராரு, கமல் சார் வர்றாரு, எல்லாம் போறாரு. ஒரு ஆடு நல்லா இருந்தால் கூட அதை நாங்கள் வாங்குவோம் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ அவங்களுக்கு சல்மான் கான் ஆடு வித்தியாசம் இல்லை. ஒரு நல்ல படம், நல்ல என்டர்டெய்னர், அதுதானே சார் சாகர்? ஓகே. ஸோ ஒரு நல்ல என்டர்டெய்னர், அதை ஆட வச்சு கூட இருக்கலாம். பிரபு சாலமன் பேசும்போது சொன்னார், இந்த மிருகங்களை வச்சு படம் பண்ணும்போது நிறைய, ஏன்னா இங்கே வந்து மூட நம்பிக்கைகள் வந்து மிக அதிகமாக எங்கே இருக்குன்னா அது இங்கே தான் இருக்குது. நல்லது ஒன்று நடந்தால் அது பொல்லாதது பல பேர் சொல்லுவாங்க. சைவம் எடுக்கப்பட்டது, சைவம் கதை சொல்லும்போது கூட அப்படித்தான், ரொம்ப எளிமையான கதையாக இருந்துச்சு. ஆனால் அது கடைசியில் வந்து முடிகிற இடம் வந்து ரொம்ப இது வந்துச்சு. விஜய் கிட்ட சொன்ன, விஜய் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆக இது வேற மாதிரியா இருக்கு. இது அதை விட ரஸ்டிக்காக இருக்கு, அதை விட சிரிப்பாக இருக்கு. அந்த அந்த வைப்ரண்ட் அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போது அது இன்னும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சொல்லும் போதே அடடா, அட்லீஸ்ட் ஒரு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறதுக்காவது போயிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. அவ்வளோ சந்தோஷமா எடுத்துக்கோங்க. வெயில் பனின்றது கிடையாது. செய்கிற வேலை நமக்கு பிடிச்சதுன்னா வெயில் நம்மளுக்கு உரைக்கவே உரைக்காது. அதானே விதர்? ஸோ நீங்கள் அனுபவிச்சு பண்ணியிருக்கீங்க, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணீங்க. விதார்த்தெல்லாம் அவனுடைய நண்பன் அப்படின்றதுக்காக சொல்ல, புடம் போடப்பட்ட ஒரு நடிகன். அவன் எங்கிருந்து அவருடைய அந்த நடிப்புக்கான ஒரு தேடலை ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரியும். வெயிட் பண்ணுவார். ஒரு தயக்கம் வரலையேன்ற ஒரு ஏமாற்றம் அதெல்லாம் கிடையாது. புடம், நான் உத்தரவாதம் தருகிறேன், புடம் போடப்பட்ட ஒரு நடிகன். வெறும் நடிகனாக கனவு காண்பது மட்டுமல்ல, அந்த நடிகனாக தன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் ஒரு நடிகனுடைய முதல் தேடலாக இருக்கிறது. அந்த தேடல் கூத்துப்பட்டிலிருந்து ஒரு படத்தில் பார்க்குறேன், எங்கேயோ ஒரு மூலையில் நிற்கிறான். சார் என்னடா இங்கே சார், அது ஓகே, எல்லாவற்றையும் தாங்க. அவனைய நாடக நடிகனுக்கு மட்டும்தான் ஒரு நிகழ்வின் வெற்றியையும் தோல்வியும் சமமாக பார்க்கின்ற ஒரு பக்குவம் நாடக நடிகனுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வித்தார்த் கிட்ட இருக்கு. நிச்சயமா தெரியும். அவன் வந்து அவர் ஓகே சரி. எனக்கு ஒன்று அவன்னு சொல்லும்போது அவதாரத்தில் வச்சு ஒரு இது வருது. தட்சிணாமூர்த்தின்னு ஒரு கூத்துவாத்தியாரை வந்து நாங்கள் அவதாரம் பண்ணும்போது அவரை வந்து உதவிக்காக வச்சுருந்தோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் காஞ்சிபுரம் பக்கம்தான், எங்கள் ஊர் பக்கம். நீ என்ன எப்படி எடுத்துக்கிற, நீ அப்படியெல்லாம் எடுக்கிறது, துண்டாக எடுக்கிற, மொத்தமாக எடுத்துரு, வா நீ தான் பேசுவார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் கூட்டின்னு போய் தனியாக, ஏய்
என்னங்க அவரை போய் நீங்கள் வந்து எல்லாரும் முன்னால் வந்து வாணின்னு போகிற சார்னு சொல்லு. சார்லாம் நான் அப்போ இது ரொம்ப நாளாக ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்குது. கடைசியில் அவர் வெறுத்து போய் ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் இதுதான் அந்த கிராமத்தை சார்ந்த கலைஞர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பக்குவம். அவர் சொல்கிறாரு, சரி அதை விட, நான் உள்ள அவருன்னு வச்சுக்கிட்டு நீன்னு சொன்னால் அதனா அதான் நீக்கு அர்த்தம் வந்து அவரு தான் விடாத அப்படின்ட்டாரு. இது ஒரு கூத்துக்காரன் தான் சொல்ல முடியும். ஆனால் நான் உன்னை அவன் கூப்பிட்ற உரிமை எனக்கு இருக்கு. ஸோ ஆக எனக்கு தெரியும் வித்தார்த் இவங்களை எல்லாம் நிறைய புதுமுகங்களை பார்க்குறேன், புது நடிகர்களை பார்க்குறேன், சினிமாவுக்கு பக்குவப்படாதவங்களை, நாடகத்துக்கு பக்குவப்படாதவங்களை பார்த்துருக்கேன். வித்தார்த் நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியும்டா, நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியும். அந்த உழைப்புக்காக இந்த படம் ஓடணும். ஆக இதுல வந்து இது எல்லாத்துக்கும் விட இதுல மிகப்பெரிய அனுபவம் ஈராஸ்க்கு தான். Is it not, Sagar, Siddhi? Because you wouldn't have come across this kind of film. I don't know how you identified this film. இது இந்த ஸ்லாட்ல வைக்கிறதுலாம் அவங்களுக்கு, என் ஒய்ஃப் அவங்களும் ஒரு கார்பரேட்ல வேலை செஞ்சாங்க. நம்பர்ஸ் தான் அவங்களுக்கு, நம்பர்ஸ் தான் அந்த ஜெயில் கைதிகளுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? சரி, அதுவே நம்பர்ஸ் தான். ஆனால் அதுக்கு நடுவில் இந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகி அதை பண்ணி முடிச்சதுக்காக உங்களுக்கு உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்லணும். ஐ எம் டெல்லிங் யூ, ஈராஸ், you'd have made films in Hindi and all other language. Tamil, it is different. You cannot expect what kind of films we make. But இந்த பிக் பட்ஜெட் படத்தவங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இந்த ஹீரோ இருக்காரு, இந்த ஹீரோயின் போட்டால் அது அவரை போட்டால் கணக்கு பண்ணலாம். ஆனால் இது இங்கிருந்து வர்ற விஷயம் கிடையாது. இந்த மாதிரி படம்லாம் இங்கிருந்து வர விஷயம். இங்கிருந்து வர ஒரு விஷயத்துக்கு எப்படி கணக்கு போட முடியும் இதுக்கு இவ்வளோதான்னு? ஆக இந்த மாதிரி படங்கள் அடையாளம் காணப்படணும். அது தயாரிக்கப்படும் போதும் சரி, எனக்கு தெரியும் பல நல்ல படங்கள் எடுக்கப்பட்டு அடையாளம் காணாமல் சரியான வெளியீடு இல்லாமல் அப்படியே காணாமல் போயிருக்கு. இந்த சூழலில் நீங்கள் அருமையான ஒரு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க, உங்கள் எல்லாருக்கும் தயாரிப்பாளர்லேருந்து கடைசி வரைக்கும் உண்மையாகவே உப்புமா போட்டவர் நீங்கள் தானா? இல்லை நடிச்சிருக்காரா? அவர் நடிச்சிருக்காரா? சரி, அப்படியா? சரி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு முக்கியமான இதை நீங்கள் கனவு கண்டுட்டீங்க. நீங்கள் எல்லாரும் சரி, சுரேஷ் வந்து கனவு கண்டுட்டாரு. அவர் வந்து சரி நீ கனவு நனவாக்கணும்னு அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் இதை நனவாக்கிறதுக்கு ஒரு நடுவில் ஒன்று இருக்கு, அவனுக்கு படுற பாடு இருக்கு, அது எனக்கு தெரியும். பிரசாதன் ரமேஷ். ஆனால் ரமேஷ் அவங்களும் தேவர் மகம் பண்ண ஆள் ரமேஷ். அப்புறம் எப்படி இந்த படத்தை வந்து 39 நாளில் வந்து 39 நாள் முடிக்க எப்படி பிளான் பண்ணிப்போம் எனக்கு தெரியும். ஏன்னா ஓட விரட்டுவார், தூங்கியிருப்பாரா? தேவர் மகன் அவ்வளோ பெரிய மகாகாவியம் 58 நாளில் எடுக்கப்பட்டது. ஆக இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பொறுக்கி போட்டிருக்காங்க. அது எடிட்டர் ஆகட்டும், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் graciousness. அது ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ரகுராம், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் மியூசிக் டைரக்டர்னா ஹலோ, அப்போ உன்னை பற்றி தெரிஞ்சு உன் பக்கத்தில் உட்காந்துக்கு நான் உண்மையாகவே பெருமைப்படுறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் யுவர் த மார்க்கெட், உன்னுடைய மியூசிக் எவ்வளோ மார்க்கெட் ஆகுதுன்றது கிடையாது. நீ தன்னம்பிக்கையை எந்த ஒரு குறைவுனால நீ வளர்த்துக்கிட்டேன்னு சொன்னப்பார். அதுக்காக சம்படி இது எங்கன்னா இருக்கிற யாராவது ஒருத்தராவது இன்ஸ்பயர் ஆவாங்க. அதுக்காக யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த திங். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி படங்கள் வரணும், இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் அமையணும். மீண்டும் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த படம் குறைந்தபட்சம் ஆட்டுக்கார அலமேலுவை விட உங்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த படம்? உங்களுக்கு தெரியும்? யூ டோன்ட் நோ அபவுட் த ஃபிலிம் ஆட்டுக்கார அலமேலு? யூ பெட்டர் ஃபைண்ட் அவுட். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து
அதுதான் மிகப்பெரிய படம். அந்த காலத்தில் வந்து எல்லா ஹீரோக்களும் வயதான ஒரு காலம். அந்த ஆடு தான் இன்னைக்கு ஒரு பெரிய இதுவாச்சு. அதை விட, ஏன்னா அது வேற ஒரு ரீதியான படம். இது மனசுக்கு நெருக்கமான ஒரு படம். அதை ஆட்டுக்கார அலமேலுவை விட மிக பிரமாதமான அது வெற்றி அடையும். அப்போதுதான் இதனால் உந்தப்பட்டு இந்த மாதிரி திறன்கள் வரும், இந்த மாதிரி படைப்புகள் வரும். வாழ்க வளர்க. அம்மா அப்பா எல்லாம் ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. சத்தியமாக ப்ரிப்பேர் பண்ணல. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது. அம்மா அப்பா எப்போவுமே மற்ற ஆடியோ லான்ச்சஸ், நான் டப் பண்ண படத்துக்கு ஆடியோ லான்ச்சஸ்லாம் போகும்போது எப்போவுமே சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் இங்கே உட்காரணும், அது வி ஆல் ஷுட் சி அண்ட் வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் இட். ஐ ஹோப் ஐவ் மேட் யூ ப்ரவுட். அண்ட் தேங்க்யூ. என் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சுரேஷ் சார் ஆடிஷன் வச்சு தான் இந்த படத்துக்கு என்ன செலக்ட் பண்ணார். தேங்க்யூ சார். ஈராய்ஸ் தேங்க்யூ. அண்ட் வித் தட் சார் செட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். லைக் சின்ன சின்ன ஆங்கிள் விஷயமா இருந்தாலும் சரி, டயலாக்ஸாக இருந்தாலும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, எவ்ரி ஒன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் உமன்ஸ் டே ஸ்பெஷல் அன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சேயிங் லைக் ஹீரோயினோட பேர் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது டைட்டிலில் அப்படின்னு. அது எனக்கு ஃபஸ்ட் படம் இது. ஐ கான் எக்ஸ்பெக்ட் எனி திங் மோர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா வித் தட் சார் அது எதுவும் ஈகோ இல்லாமல் யூ அக்செப்டட் இட். ரொம்ப நன்றி. ஒரு கிடாயின் கரணிவனம். ஆக்சுவலாக சுரேஷ் சங்கையா வந்து மணிகண்டன் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். மணிகண்டன் வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல கதை இருக்குது, என்னோடய அசிஸ்டண்ட் சுரேஷோட கதை இருக்குது, அதை கேளுங்க அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ஆக்சுவலாக அது என்னென்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இது ஹீரோ ஓரியன்ட் மூவி கிடையாது. ஹீரோனா இதில் இருக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க 40 கதாபாத்திரங்களுமே ஹீரோ தான். அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கதாபாத்திரம் என்னோட கேரக்டர் ராமமூர்த்தின்னு, அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எப்படியா அந்த படத்தில் நான் நடிச்சிடணும்னு அப்போ எனக்கு தோணுச்சு. இதை நான் மணி முதல்ல பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் ஈராஸ் நிறுவனத்துக்கு போச்சு. அப்புறம் நான் சுரேஷ்கிட்ட கேட்டேன், நான் பண்ணுறேங்க, என்னன்னாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அவ்வளோ பெரிய நிறுவனம், இயக்குனர் சொன்ன உடனே அவங்களும் யோசிச்சுட்டு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சாகர் சார், சித்தி மேடத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், எல்லோரும் என்னை பார்க்கும்போது இன்றைக்கி வரை என்ன பேசுகிறாங்கன்னா, மைனா மாதிரி ஒரு படம் கொடுங்க சார், மைனா மாதிரி ஒரு படம் கொடுங்க. மைனாவை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நானும் ஒவ்வொரு படங்களையும் நானும் வந்து சொல்லுவேன், இது மைனா மாதிரி எனக்கு ஒரு படம் கொடுக்குங்க, இந்த படம் மைனா மாதிரி இருக்குங்க திருப்பி. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை தான், அந்த லெவலுக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு. அப்படி மாதிரி மைனா மாதிரி மனசுக்கு நெருக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடிய படமாக இது இருக்கும். அதில் வந்து நான் உறுதியாக சொல்லுவேன், அந்த அளவுக்கான ஒரு சிறந்த படம். இந்த படம் எல்லாம் முடிச்சுட்டு இதில் ஒரு சம்பவம். ஏன்னா அந்த படத்தில் கதாபாத்திரங்களை நீங்கள் ஒவ்வொன்று இப்போ பேசுனதை வச்சே சொல்லியிருக்கலாம், இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரங்களுடைய குணாதிசயங்கள் இதில் தெரிஞ்சுது. இந்த படம் பண்ணும்போது ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டர் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட அந்த கதையை சொல்ல போனோம். சுரேஷ் போய் சொல்ல போனார். அவங்க கதை கேட்டாங்க. கதை கேட்டுட்டு மறுநாள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி இந்த கதையை நீ எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னாங்க. என்னென்ன அப்படின்னா, முதல்ல உனக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டா, இப்படி ஒரு படத்தை நீ வந்து நடிக்கணும் ஒத்துக்கிட்ட பாரு. அது உண்மையிலே இப்போ ஏன்னா இப்போ ஹீரோன்னொன்னே எனக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் ஒரு கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆள் அதில் ஒளிஞ்சிக்கிற, இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்னார், அவர் பெரிய சீனியர், நான் வந்து ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து வந்தவன் தான். அவர் சொன்னார், என் லைஃப்பில் இப்படி ஒரு நான் கதை கேட்டதில்லை, அப்படி அருமையான கதை. எனக்கு இதில் ஒரு கதாபாத்திரம், எனக்கு அவர் ஒரு கதாபாத்திரம் சொன்னார், அவர் வேறு ஒரு ரோலை கேட்டார். இயக்குனர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இதுனா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் இதை எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, இது எவ்வளோன்னு எனக்கு ஒரு 1 hour ஸ்பீச் பண்ணார். அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு. நான் கதை கேட்டேன், இந்த படத்தை போய் நடிக்க போகிறோம், இவங்க வந்து ஒரே ஷெட்யூலில் முடிக்க போகிறாங்க. ஆனால் அவர் சொல்லும்போது அவர் டெக்னிக்கல் நிறைய விஷயம் சொன்னார். இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. சுரேஷ் வந்து அவர் கான்ஃபிடெண்ட்டாக இது அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறாரு. ஆனால் இது எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப அது கொஞ்சம் சுதாரிக்கணும், கொஞ்சம் அதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைன்னு நிறைய பேசினார். எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது இந்த படம் ஆரம்பிக்கும் போது. ஆனால் 39 நாள்
இந்த படத்தை முடிச்சது வந்து என்னால் இன்னும் நம்ப முடியல. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இந்த படத்தை பார்க்கையில இவ்வளவு அழகாக இந்த படத்தை எடுக்க முடியுமானா சத்தியமாக அது சுரேஷால முடியும், அது ஈராஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இவங்க வந்து பெரிய சார்ட்டு என்கிட்ட பிரசாத் அண்ணாவும் சரி ரமேஷ் அண்ணாவும் வந்தாங்கன்னா ஒரு சார்ட், நான் எத்தனை மணிக்கு ஷூட்டுக்கு வரணும், எத்தனை மணிக்கு காஃபி குடிக்கணும், எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்ணும், எத்தனை மணிக்கு உங்களுக்கு பிரேக் இருக்குது, எத்தனை மணிக்கு 5 மணிக்கு ஆச்சுன்னா நீங்கள் இல்லை உங்களுக்கு கார் இருக்குன்னு எல்லாம் பிளான்டு, பக்கா பிளான். அந்த பிளான் இருக்கிறதுனால தான் இது இவ்வளவு கரெக்டாக முடிஞ்சதுன்னு என்னால் நம்ப முடியுது. அதே மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு இயக்குனரும் கேமராமேன் வந்து 2 கண்ணு மாதிரி 2 பேரும் ஒத்துழைப்புன்னு. நானும் பார்க்குறேன், என்னைக்காவது ஒரு நாளாவது அவங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்குவாங்களான்னு. 2 பேரும் அப்படி ஒரு க்ளோஸ். அது இதில் வந்து டைரக்டர் யார் கேமராமேன் யாருன்னு பிரிக்கவே முடியாது. இங்கே 2 பேரும் ஒன்றா ஓடிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பிரமாதம். நான் அதுக்கப்புறம் இப்படி நான் பார்க்கல. அவ்வளவு 2 பேரும் ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அப்புறம் பிரவீன் அண்ணா அவரும் அதுதான் கதையை கேட்டுட்டு எனக்கு அண்ணான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, யதார்த் நீ வந்து லைஃப்பில் ஒரு பிரமாதமான படத்தை செலக்ட் பண்ணியிருக்க, கண்டிப்பாக நீ இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே உனக்கு ஒரு நல்ல கேரியர் இருக்குது அப்படின்னாங்க. அண்ணாக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இது எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு சினிமா. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கும் அது நெருக்கமான சினிமாவாக இருக்கும். நம்ம சில கலாச்சார பதிவுகள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த படம் திருப்பி அது ஞாபகப்படுத்தும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக இந்த படத்தை உங்களுடைய சப்போர்ட்டு, ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கதைகளோட நிறைய இயக்குனர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்கும். இதை எப்படி சினிமாவாக எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறதா, சொன்னால் அவங்க எடுப்பாங்களா, இந்த மாதிரி சின்ன தயக்கங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த படம் ஒரு விதை. இதை பார்த்தபோது இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை எடுத்து படம் பண்ண முடியும். நிறைய இயக்குனர்கள் வருவாங்க. இந்த மாதிரி படங்களை பண்ணுறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்க. அதுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மேடை பார்க்குறப்ப மீண்டும் மைனா மேடை பார்க்குற மாதிரியே இருக்குது. இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அந்த மேடை சத்யம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வெளியிட்டார். கமல் சார் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உட்காந்தோன்னே என்னை கூப்பிட்டு கேட்டது வந்து எல்லா கதாபாத்திரங்களுடைய பேரை சொல்லி எழுதிட்டு இருந்தார். மைனா, சுருளி, கிறுக்குமாயி, அந்த சின்ன பையன் அப்படின்னாரு. இப்படி கதாபாத்திரங்களுடைய பெயர் எந்த படத்தில் பேசப்படுதோ, மீண்டும் இது ஒரு 16 வயதினிலே மீண்டும் ஒரு மைனா, இந்த வரிசையில் தான் கண்டிப்பாக இது வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இந்த ஒரு கிடாரியின் கருணை மனுவில் வந்து வெறும் ஒரு ஆட்டு தலையை நடுவில் போட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கே ஒரு டைரக்டருக்கு முதல்ல ஒரு துணிச்சல் வேணும். அதை அங்கீகாரம் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு அதை விட ஒரு துணிச்சல் வேணும். ஆனால் இது என்ன உண்மைனா, இதுதான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. இதற்கான புல்லிங் பவரே வேற. இன்னைக்கு எழுதி வச்சிங்க சார், சாகர் சார், இது வந்து ஒரு மினிமம் கேரண்டி, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு அடைமொழி சொல் வந்துடும், இந்த ஆட்டு படம் பார்த்தியான்னுவாங்க. எனக்கு என் படத்தை அப்படி தான் சொன்னாங்க. கும்கி வந்து கும்கின்னு சொல்ல, அந்த யானை படம் ஒன்று வந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி இது ஒரு அடையாள திரைப்படமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ நினைக்கிறோம், இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு எடுக்கிறது வந்து சில பேர் வந்து என் காது படவே சொல்லியிருக்காங்க, மைனாவுக்கு அப்புறம் என்ன சார் ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் இப்படி போய் ஒரு யானையெல்லாம் வச்சு எடுக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யானைகள் இல்லைன்னா வனப்பகுதியே கிடையாது, வனங்கள் இல்லைன்னா மழை கிடையாது, ஆற்று வெள்ளம் கிடையாது. ஒரு 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 சைக்கிளுக்கு வந்து அது ரீசனாக இருக்கும். ஸோ இப்படி அதில் ஒரு துவக்கத்தில் சில விஷயங்கள் நான் பேசியிருப்பேன் கும்கியில். ஆனால் அடுத்த திரைப்படத்தை அதை இன்னும் ஆழமாக எராஸ் பட கம்பெனியில் தான் சொல்ல போகிறேன் நான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிலேட்டட். ஸ்டீவன் ஸ்பில்பர்க்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு வார் ஹார்ஸ்னு ஒரு ஃபிலிம் பண்ணுவார், ஸ்கின்லெஸ் லிஸ்ட்னு பண்ணுவார், வார் ஹார்ஸ்னு பண்ணுவார், குதிரையை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணுவார். ஸோ வந்து அது இந்த மாதிரி திரைப்படங்கள் மாறி மாறி வரணும். அப்போ தான் இது வந்து ஆடியன்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சமீபத்தில் வந்த திரைப்படங்கள் துருவங்கள் 16லேருந்து மாநகரம், அடுத்தது குற்றம் 23, அந்த வரிசையில் இந்த படமும் மீண்டும் சினிமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் இந்த விழாவோட நாயகன் ரகுராம், அவருடைய பிஜிஎம் தான் கேட்டேன் நான். அதில் வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அந்த ட்ரெய்லருக்குள்ளேயே வந்து எங்கே வந்து சைலன்ஸ் கொடுக்கணும், ரொம்ப அழகாக அதை மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராமிசிங்காக ஒரு இடம் இங்கே இருக்குது தமிழ் சினிமாவில், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பிரவீன் எடிட்டர் அவர்கள் எல்லாமே ஒரு நல்ல டீம். பேக்கிங் சரண், உங்கள் ஒர்க்கு பார்த்தேன் நான். ரொம்ப கஷ்டம் அது. அதாவது வந்து லைட்டு வந்து கண்ட்ரோல் இல்லாத ஒரு இடத்துல
ஒரு நண்பர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி அங்கே போகிறப்ப டைரக்டர் எல்லாரையும் போட்டு வதச்சிட்டு இருந்தாரு அப்படிலாம். அப்புறம் யார் அவருன்னு கேட்டேன். பாடலாசிரியர்னாங்க. கண்டிப்பாக அவர் ஏசி ரூம்ல இருக்கிறவர், மியூசிக் டைரக்டர் கூட இருக்கிறவர். அதனால் வந்து வெளியில் இப்படி பார்க்குறப்ப எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும். அது கஷ்டமே கிடையாதுங்க. நான் சுரேஷ்க்கு சொல்லிக்கிறது, இந்த போர் குணத்தோட அடுத்தடுத்து திரைப்படம் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் இன்னைக்கு நம்மலாம் சஸ்டெயின் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளார. இது கஷ்டமே கிடையாது. ஒரு அவதாரோ டைட்டானிக் அதோட மேக்கிங் இதெல்லாம் படிச்சீங்கன்னா நம்மலாம் ஒன்றுமே பண்ணல. நம்ம நடிகர்கள் வந்து இன்னும் நிறைய, நாசர் சார் இருக்காரு, அவர் வந்து ஒரு நடிப்போட என்சைக்ளோபீடியா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கிங் திரைப்படத்துலேருந்து நான் பயணிச்சிருக்கிறேன். அவர் சினிமாவில் எனக்கு நான் கொடுத்த சில விஷயங்கள் தவிர நிறையா பேசுகிறப்ப இன்னும் அவரையெல்லாம் நாங்கள் சரியாக பயன்படுத்தலை. சொல்லப்போனால் ஒரு சிங்கத்துக்கு நாங்கள் வந்து தயிர் சோறு போட்டுட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. சரியான ஒரு விஷயங்கள் கொடுக்க எங்களுக்கு அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் செய்யணும். ஸோ இந்த 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 மாதிரி ஒரு உழைப்பை சுரேஷ் அவர்கள் நீங்கள் விடக்கூடாது. இந்த ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் பார்க்குறப்ப எனக்கு ராஜபாளையம்லாம் கடந்து நான் போயிருக்கேன். நான் என்னோடய கையல் திரைப்படத்துக்கு போனப்போ ஒரு பொட்டல்வெளி, நான் ஆசைப்பட்ட ஒரு லொக்கேஷன். ஏன்னா வெறும் க்ரீன்ஸாகவே போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ட்ரை லேண்டு, ஒரு வார்ம் டோனில் ஒரு ஃபிலிம் பண்ணும் அப்படிலாம் நினைக்கிறப்ப அதை செலக்ட் பண்ணுவேன். எங்கே பார்த்தாலும் பனம் காடுகள், இந்த கள்ளி செடி, இந்த முள்ளு செடிகள் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அது ரொம்ப எது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ என்டையர் டீம், உங்கள் நடிகர்கள் எல்லாரையும் பார்க்குறப்ப எனக்கு இதில் பிடிச்சது என்னன்னா, அந்த மண்ணை சார்ந்த மனிதர்களாகவே எல்லாம் தெரியுறீங்க. அதுதான் பெரிய சக்ஸஸ் இந்த படத்துக்கு. யாரையும் கொண்டு வந்து மாற்றலை, ரொம்ப அழகாக எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், த மோர் வி ஆர் ரீஜனல், த மோஸ்ட் வி ஆர் இன்டர்நேஷ்னல். அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நம்மளுடைய திரைப்படங்கள் ரீஜனலை பிரதிபலிக்குதோ நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் உயர்த்தப்பட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் ஈரானியன் ஃபிலிம்ஸு, அதுதான் வந்து உலக சினிமாக்கள். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த திரைப்படங்களும் நாளை ஒரு உலக சினிமாவாக மாறணும். அது என்னுடைய ஆசை. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 2:30 மணிக்கு எனக்கு ஒரு மிரட்டல் ஃபோன் கால் ஒன்று வந்து, என்ன நீங்கள் வந்து கபாலி, கொம்பன் இந்த மாதிரி அந்த டைமில் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா, சின்ன ஸ்கிரிப்ட்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. நான் அவர் பயங்கரமாக தண்ணி போட்டிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசினார் என்கிட்ட. பண்ணுவியா மாட்டியா இந்த ஸ்கிரிப்டை, பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு. சரி, அவருக்காகவே இந்த ஸ்கிரிப்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே ஃபிக்ஸ் பண்ணி வாங்க நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் அந்த 2:30 மணி நேரத்தில் நான் ரசித்தது வந்து அவருக்கு திருப்பி நான் ஒரு 3/4 மணி நேரம் ஃபோன் போட்டு பேசினேன் அடுத்த நாள் காலையில். அவ்வளோ பெரிய நல்ல ஸ்கிரிப்ட் அமைச்சதுக்கு. சுரேஷோட ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே அதுக்கு பண்ணணும்னு தோணுச்சு. உடனே நான் உங்களுக்கு ஹீரோஸ்க்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் உடனே அந்தளவுக்கு எனக்கு ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ அதோட பெட்டராக வந்திருக்கு இன்றைக்கி ஃபிலிம். நடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேறு கேரக்டரைசேஷன், எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து தேல் கிரியேட் அ மார்க் ஃபார் தெம்செல்ஃப். அடுத்த 2 வருஷத்தில் ரகுராம், லவ்லி மியூசிக், அவசம் பிஜிஎம், ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் காப்பி. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிக்கக்கூடிய ஒரு படம். சுரேஷ்க்கு வந்து ஐம் ஷுர் திஸ் வில் பி a ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். மாநகரம், ரீசெண்டாக வந்த மாநகரம், துருவங்கள் 16, அந்த வரிசையில் வந்து இந்த படமும் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்கள் சப்போர்ட்டும் தேவை. To talk about our film, ஒரு கிடாயின் கருணை மனம், Suresh narrated the script to us, and for a debutant director, he's a marvelous person who has been so direct and has known every single thing. As a director, I have seldom seen somebody so clear about what he wants. And one specific thing which I can tell about him is he's a producer-friendly director. And I really look forward to working with him for more films. The film is something which we have worked a lot on it. It's a team effort. You can see the team effort that we are having over here. This is what we call team effort at Eros. Thanking our technicians, I would like to start with Praveen. Thank you, Praveen, for being a part of this film. When I first met him, I was feeling very awkward that he's such a big editor. What will I speak to him? But then one thing which he said was that great content needs a great push, and that encouragement has made this a very big film. So after that, Raja Krishnan sir is not here, but he has given the best sound designing for us, and that is something which you will be able to see it in the film. Hari Dinesh, stunt master.
He always comes to the office and he'll be like, I can do better, you tell me something, I can do different. And this is what you will see in the film. He has done something very, very different. So for a film which is of, it's small as well as big, he has come out with a different topic altogether. He has come out and he has created a different stunt altogether, which is fascinating. Saran, you have been the best cameraman and the most friendly person who has no egos and just a hard-working person. That is Saran. Wherever we call him, whenever, he's right there. Music, Raghuram, you've done a wonderful job. All your songs, I'm going to keep it one by one as my caller tunes that you have created. All the actors, Vidarth, you've done a wonderful job. Again, I look forward working with you as well. Ravina, you were a surprise for our film. We நிறைய சுத்தி பார்த்தேன் and then we come on to Ravina. Suresh's surprise that was. We were thinking of all big names and then he comes up with, like, there's a famous dubbing artist, Ravina. I was like, okay, let's do it. So she's been a very good surprise and she's been very supportive. All the other actors who have been a part of this film, I thank you all for being there for us 39 days, 40 days preparing and just being there in all kinds of weather, regardless of anything, and you've given your best. Lastly, what I would want to say, often we forget the people who are the secondary people on the shoot as well as on the post-production side and everywhere, who do more hard work. So my production team, Ramesh and Prasad, without you, this film was little impossible. The assistant directors, all of you, the assistant camera person, art assistants, editor assistants, Venkat, Satish, all of you, thank you so much for being a part of this film. மியூசிக் டைரக்டரை பற்றி பேசணும். அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார். திடீர்னு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்றவர். ஏங்க போடுங்க, மியூசிக் போடுங்க அப்படின்னா, நான் இப்போதைக்கு போட முடியாது, மெதுவாக போடுறேன் அப்படிம்பாரு. சரி சொல்லியாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். திடீர்னு அவராக வந்து கூப்பிட்டு, தூங்கிட்டு இருப்பேன், ஒரு 12 மணிக்கு மேலே கூப்பிட்டு திருப்பி மியூசிக் போடுவார். போட்டு என்னை கூப்பிட்டு நல்லா இருக்கா அப்படிம்பாரு. இப்படி திடீர்னு கூப்பிட்டு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே போட்டது தான் அந்த 3 பாட்டும். இந்த 3 பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்குது. 3 பாட்டில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கொலை சிந்து. இந்த ஐடியா கொடுத்தது வந்து லிரிக் ரைட்டர். இந்த படத்தோட டைட்டிலை பார்த்துட்டு, ஏன் கொலை சிந்தை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பாட்டில் வர லிரிக்ஸ் வந்து எல்லாமே இந்த படத்தில் சீனாக வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மாற்றி அமைச்சு அதை வந்து பாட்டாக வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய பேசுனது கிடையாது, மன்னிச்சிருங்க. அப்புறம் மீடியா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் பிரவீன் சார் வந்து நான் சொன்ன உடனே நான் அந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விதார்த் சார் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை வந்து கேட்டுட்டு மணிகண்டன் சார் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து விதார்த் சார் ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். அப்புறம் தான் அவர்கிட்ட வந்து கதை சொல்லி பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில காரணங்களால் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து மணிகண்டன் சார் வந்து ஈராஸுக்கு அனுப்பிச்சு, ஈராஸ் அவங்கள கேட்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்க கேட்ட உடனே இந்த கதையை வந்து கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போது அவங்க யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மறுபடியும் விதார்த் சாரை தான் சொன்னேன். அவங்க கேட்ட உடனே இவர் செட் ஆவாரா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப செட் ஆவார், கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஹீரோயின் தேடிட்டே இருந்தேன். ஹீரோயின் நிறைய பேரை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தெரியும், ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கும், 100-150 மேலே இருக்கும். நானும் பார்த்தேன், எதுவுமே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் காட்டவே மாட்டாங்க ஃபோட்டோஸை. ஏதாவது காட்டுங்கயா அப்படின்னா, இல்லை சார் நான் இருக்கிற எல்லாமே காட்டிட்டேன், இதுக்கு மேலே நான் என்னத்தை காட்டுறது அப்படின்னாங்க. சொன்னோன்னே சரி சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ரவினா அந்த வந்து டிஸ்னரியில் இதில் பார்த்தேன், டேரக்டரில். அது பார்த்தோன்னே அவங்கள கூப்பிட்டு நடிக்க சொன்னேன். ஓகேவான்னு கேட்டேன். ஓகே அப்படின்னாங்க, நடிக்க சொன்னேன். ஒரு சீன் நடித்து காமிச்சாங்க. நடித்தோன்னே சரி ஓகே நீங்கள் தான் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவங்க பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் சரணை பற்றி சொல்லணும்னா,
ஓடிக்கிட்டே இருப்பார், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஷாட் வச்சாலும் என்கிட்ட வந்து கேட்பார், இதை இப்படி பண்ணிக்கலாமா, மாற்றி பண்ணிக்கலாமா, கேமரா இந்த ஆங்கிள் வைக்கலாமா, அந்த ஆங்கிள் வைக்கலாமான்னு கேட்டு தான் பண்ணுவார். ஏன்னா என் டைரக்டருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு நல்ல கேமராமேன் அவர். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் தினேஷ் சாரை பற்றி சொல்லணும். அவர்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் பேசும்போது நான் வந்து சொன்ன விஷயத்த சொன்னேன், எனக்கு ஒரு கலவர சீக்வன்ஸ் வேணும், ஆனால் ரொம்ப ரியலாக வேணும் அப்படின்னாரு. அப்படின்னு நான் கேட்டேன். பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ரொம்ப ரியலாக இந்த படத்தில் அந்த ஃபைட்டை ரொம்ப அமைச்சு கொடுத்ததுக்கு அவருக்கும் ரொம்ப நன்றி. அது அந்த இடத்துல வந்து அவர் டம்மி ஆக்சுவலாக சாரி எல்லா ஆக்டர்ஸுக்கும். ஆர்ட் டைரக்டர்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், டம்மிலாம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது அசிஸ்டன்ட் தெரியும், டம்மி செஞ்சால் பவுன்ஸ் ஆகும் அடித்தா, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்லெஸ்ஸான கட்டை தான் அது கொடுத்தவொடனே விதார் சார் பார்த்தார். ஏன்னா ஃபஸ்ட் எய்டி அவருக்கு தான் விழுகும். அது சரி எப்படியாச்சும் ஒரே டேக்கில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன். கடைசியில் பார்த்தா பின்னாடி இருக்கிறவங்க சோப்பான் அப்படி சோப்பான் கடைசியில் ஒரு 4-5 அடி வாங்கினார். அதுவும் வேறு வேறு ஆங்கிளில் வாங்கினார். அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தென் அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசணுன்னா, இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 39 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. 39க்கு மேலே இருப்பாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, வேறு வேறு இடத்துல எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க. ஃப்ரேம்ஸ் பார்த்தோம், ஒரு ஃப்ரேம்ஸ் கேமராமேன் சொல்லுவார், எப்படிங்க ஃப்ரேம் வைக்கிறது, எல்லாம் ஒயிட் லென்ஸாக போட வேண்டியிருக்குது அப்படிம்பாரு. வேறு வழி இல்லை, வச்சு தான் ஆகணும், இவங்களை எல்லாத்தையும் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் உள்ளே கொண்டு வரணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களுக்குள்ளே கோஆப்ரேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செருப்புலாம் கலட்ட சொல்லி, ஏன்னா அவங்கெல்லாம் போட்டால் அவங்களும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டு சொல்லி, அந்த கந்தக வெயில் அந்த இடத்துல கீழே நிற்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் லைட்மேன்ஸ் எல்லோரும், டிரைவர்ஸு, அங்கே இருக்கிறவங்க எல்லாம், அசிஸ்டன்ஸு, காஸ்டியூமரு, அவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த படத்தில் எங்களோட கடைசி வரைக்கும் வெயிலில் காஞ்ச ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவங்களோட பிரசாத் சார், தென் ரமேஷ் சார், அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சில இடத்துலலாம் வந்தவுடனே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிடலாம், இவங்களால போக முடியாது. ஏன்னா அது காடு, எங்கேயும் ஒளியவும் முடியாது. ஏதாவது ஒரு ஓரத்தில் நின்றுருப்பாங்க, கேமரா டப்புன்னு சார் இந்த பக்கம் வாங்க சார் அப்படின்னா அந்த பக்கம் ஓடுவாங்க, அந்த பக்கம் கேமரா வச்சா திருப்பி இங்கிட்டு ஓடுவாங்க. இதில் கேரவன் இது வேறு, வண்டி எல்லாமே அங்கங்கே எல்லா இடத்துலையும் நின்றுருக்கும். மாற்றி மாற்றி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்ப எனக்கு உதவியாக இருந்த அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.